முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழறிஞர் இலக்குவனார் திருவள்ளுவன் அவர்கள் தமிழ் மொழி பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். புதிய தலைப்பிலே நாம் அவரோடு உரையாடுவோம், அவருடைய கருத்துக்களை பெறுவோம். ஐயா வணக்கம். எழுத்தை காப்போம், மொழியை காப்போம், இனத்தை காப்போம். வணக்கம் வணக்கம். ஆட்சி மொழி சட்டம் சரியில்லைன்ட்டீங்க. இப்போ அடுத்து ஏதாவது புதிய சட்டமாவது கொண்டு வரணும் இல்லையா? அதுக்கு என்னென்ன எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? அந்த போன பேச்சின் தொடர்ச்சியாக என்ன சொல்லலாம்னா, புதிய சட்டம் கொண்டு வந்தாலின்றி ஆட்சி தமிழ் நிறைவேறாது. அதாவது புதிய சட்டம் கொண்டு வரணும். அந்த புதிய சட்டம் எப்படி இருக்கணும்? இதுவரைக்கும் ஆட்சி தமிழ் நிறைவேறல. 100க்கு 2 பேர் தாங்க அரசு ஊழியர்கள். அது எழுத்து போனால் இதை விட குறைவாக இருப்பாங்க. எவ்வளவுதான் இவங்களுக்காக இவ்வளோ சட்டமும் சொல்லி நிறைவேறல. ஆனால் நியாயப்படி எப்படி இருக்கணும்? தமிழ்நாடு முழுக்க இந்த சட்டம் ஆட்சி தமிழ் நிறைவேறிக்கிற சட்டம் இல்லையே. அந்த 2 பேருக்காக இவ்வளோ மாரடிச்சிருக்கணும். நமக்கு கொடுமை தான் என்னென்னு. ஆக என்ன பண்ணோம்? புதிய சட்டம் கொண்டு வரணும்னா சுருக்கமாக சொன்னால் ஒரு வரியில் போதுங்க. ஒரு பத்தியில் எதுவும் விரிவாக எழுதி வேண்டியிருக்கு. என்ன சுருக்கமாக சொன்னால், தமிழ்நாட்டில் பிறப்பிக்கப்படக்கூடிய ஆணைகள், ஒப்பந்தங்கள், உடன்படிக்கைகள், செயல்முறைகள், வேறு நடவடிக்கைகள், ப்ரொசீடிங்ஸ் நடவடிக்கைகள் செயல்முறை சொல்லுவாங்க, நடவடிக்கைகள். அடுத்தது கையொப்பங்கள், சுருக்கப்பா இனிஷியல், பெயர் பலகைகள். இவ்வாறு மொழி பயன்பாட்டிற்குரிய அனைத்து இடங்களிலும் தமிழ் இருந்தால் மட்டுமே செல்லத்தக்கது, இல்லாவிட்டால் இல்லை. அப்படியே தன்னால் எல்லாம் தமிழ் இல்லாட்டி செல்லாது. பேர் பல தமிழிலே செல்ல எழுதலைன்னா அதுக்கு தண்டம் அதுக்கு பின்னால் கொண்டு வரணும். அது உங்களுக்கு ஆயிரத்து வரி அது இது போதும். நமக்கு இதுவும் சொல்லணும். ஏன்னா அதாவது செல்லாதுனாலே கட்டாயம் அதே ஒன்று தண்டனை செல்லாமல் போகிறது. இது வேறு மாநிலத்தார் வேறு ஒன்றிய அரசு வருதா இல்லையா? அதுக்காக பார்க்கணும். ஏன்னா ஒன்றிய அரசு ரொம்ப விழிப்பாக இருக்கின்றது. முத்தமிழக கியாப்பி அவர்கள் ஆகாசங்க போராடி வானொலியாக கொண்டு அனைத்து இந்த தொலைக்காட்சி வானொலின்னு வந்தது. இன்னைக்கு மீண்டும் போன மேலே கொண்டு வந்துட்டாங்க ஆகாஷ். யாரோ தமிழர்களால் தமிழ் பேர் வைக்கணும்னு பொதுன்னு விற்றாங்க. நீ டிடின்னு இருக்காங்களே வானொலி நிறுத்துங்க. சில அங்கே உள்ள ஆர்வலராக தான் அந்த பண்பலைகள்லாம் தமிழில் பேர் வச்சாங்க. அது மூலம் தமிழை விட்டு இல்லை மாறிப்போகுது. ஆக அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, பிறநாடு அரசாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தமிழை பயன்படுத்தக்கூடியவும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும். இப்போ இடையில தமிழ் மொழியை ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து தமிழ் மொழியை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும்னு சொல்லி வந்த ஒரு கூட்டம் இல்லாமல் போயிடுச்சா? உண்மைதான் இல்லாமல். அதாவதுங்க போன தலைமுறையிலாங்க தமிழாசிரியர்கள் நல்ல தமிழ் உணர்வு உண்டாக்கி தமிழ் பற்ற உருவாக்கினார். அப்படி அதாவது அந்த தமிழாசிரியர்களால் திராவிட முன்னேற்றம் என்ன பண்ணாங்க? முதல்ல பாருங்கள், மதியழகன், நெடுஞ்செழியன், அன்பழகன், அறிவழகன், சிற்றரசு பேரை சொல்லிகிட்டே போகலாமா இல்லையா? இருந்தாங்களே. இன்றைக்கு அதே கட்சி இருந்த பேர் எத்தனை பேர் தமிழே இல்லையே. இப்போ பேரை பார்த்து இவன் திமுகன்னு சொல்ல முடியலையே. திருமாவளவன் என்ன பண்ணார்? 5000 பேருக்கு போல தமிழை பேரை வச்சு பெரிய எல்லாம் பண்ணார். ஆனால் அவங்க பார்த்து அந்த பழைய பேரெல்லாம் தமிழை பார்க்க முடியுது. அது மறைஞ்சு போயிடுது உங்களுக்கு. அது பாமக கோலையும் நீங்கள் சொல்ல மருத்துவர் ராமதாஸ் சொன்னாரோ சொல்லல, நான் நல்லா தமிழை பண்ணார். தமிழோசை இதிலே நடத்தினார் தமிழுக்காக. மக்கள் தொலைக்காட்சி. ஆமாம், மக்கள் தொலைக்காட்சி. இது தமிழோசை அவரால் நடத்த முடியலையே. இலப்படிதான் நடத்திருக்கணும், ஆகலையே. பெரிய எண்ணிக்கையில் தங்கள் கட்சிக்காரெல்லாம் இருக்கா சொல்கிறாங்க. ஏன் முடியலை உங்களுக்கு? மக்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அந்த உணர்வை விட்டக்கூடிய ஆசிரியர்கள் இல்லை. அதுதான் காரணம். ஆக சட்டம் நாம் கொண்டு வந்தால் என்ன சொல்ல வேண்டும்? நடவடிக்கை எப்படி? இந்த பேர் பலகை இருப்பட்டீங்களா? அப்போ மதுரையில் மாநகராட்சி தலைவராக இருந்தார், நகர சபை தலைவர். அப்போ அவர் அப்போ பேராசிரியர் இலக்குவரா அவர்கிட்ட சொன்னார், ஏன் இந்த மாதிரி பேர் பலகை வைக்கிறதுக்கு அப்போ பெரிய ஊர்வலம் எடுத்திருந்தாங்க தமிழ் காப்புக்கள் சார்பாக. என்ன பண்ணலான்னா, அந்த பெயர் வைக்கிற உரிமை வாங்குறாங்க, லைசன்ஸு, அங்கேயே கொண்டு வரக்கூடாதான் பாருங்களேங்கிட்ட. அப்போ ஆக நல்ல திட்டங்க. ஒரு வரிசையின்படி 5 இதாகன்னு எனக்கு தெரியல. அந்த வரிசையின்படி பெயரை எப்படி எழுதப்படும் ஒரு கேள்வி, கடையின் பெயர் என்ன ஒரு கேள்வி உதவுது. அதில் தமிழபுரமாக வச்சிடலாங்கன்னார். பையன் அப்படி கொண்டு வந்துலாங்கன்னார். நான் மதுரையில் இருக்கும்போது ராமநாதன்னு ஈயாப்பதிகார் மாநகராட்சி ஆணையர் அவர்கிட்ட சொல்லி இப்படி பண்ணாங்க, இது நிலையாக கொண்டு வந்துடுங்க. அவர் அதை தனிப்பட்ட மேலே சொல்லி பண்ணியிருந்தார், இருக்கணும் கொண்டு வரணும்னு சொல்லினா நான் செய்கிறேன்னு சொல்லி செய்தித்தாள் அதை வந்திருந்ததை பார்த்தது. இப்போ நான் அதுக்கு இடையில் நான் மாறி வந்தேன், என்னாச்சுன்னு தெரியல. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்தக்கான உரிமை வாங்க விதி இருக்கோ அங்கேயே தமிழ் இருக்கணும் வைங்க. அப்போ ஏன் பேர் தமிழ் சொல்லுவானே. பிறப்பை எங்கே பதிகிற குழந்தை பிறந்தப்படிகள அங்கேயே தமிழை முதலெழுத்து வைக்க போய்ங்க. அங்கே அவன் தமிழை முதலெழுத்து செல்லாது. அவனுக்கு இந்த குடிமகனாக கிடையாது, உரிமை கிடையாது. ஒன்றிய அரசு சொல்லு, எங்களை போல தமிழ்நாட்டு குடிமை கிடையாது, உரிமை கிடையாது. பிறப்பு சான்றிதழ் இருந்து பள்ளி பருவத்தோட பிறப்பு சான்று வந்துச்சுன்னா பள்ளி சான்று தானே இயல்பாக வந்துருமே. ஆமாம் ஆமாம். இப்போ இருக்கவங்க அதான் ஏற்கனவே கடந்த ஒரு பள்ளிக்கூடம் சேர்க்குற வரைக்கும் மாறவர்கள் அவங்களுக்கு பள்ளி சான்றிதழில் நீ சேரும் பொழுது பல பள்ளிகளை உண்டு. தஞ்சாவூர்லங்க வாய்மேல் அப்பா ஊர், அங்கே இலக்குவரா பள்ளி இருக்குது. அது
வெற்றிலகனார் நடத்திட்டு இருந்தார். அப்புறம் நக்கீரனார் பள்ளின்னு பல பள்ளிகள் இருங்க. அங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மாணவர்களை சேர்க்கும் பொழுதே அவங்களே தமிழ் பேரை வச்சு சேர்த்தாரு. உணர்வு உண்டாக்குனாங்க. இப்போ அது அங்கே மட்டும் இல்லை, பல்வேறு எடுத்துக்காட்டுக்காக சொல்ல வரேன். பல்வேறு நகரங்களில் ஆசிரியர்கள் தமிழ் பெயரை சுட்டி தமிழ் பெயரை இருக்க வைத்தார். இப்போ இல்லையே. கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி கூட பெற்றோர்கள் வந்து வீட்டில் அன்பா வேற மாதிரி கூப்பிட்டுப்பாங்க, ஆனால் பள்ளியில் சேர்க்கும்போது நல்ல தமிழ் பெயர். அந்த மாதிரி இப்போ ஏன்னா இப்போ வந்து பிறப்பு சான்றிதழ் இடம்பெற்றுச்சுங்க, வேறு வழி இல்லைங்கிறாங்க. ஆக அந்த சட்டம் புதிய ஆட்சி என்ன இருக்கணும், செல்லத்தக்கது எது தமிழ் உள்ளது மட்டும் இல்லாமல் தண்டனை. இதுக்கு என்ன தண்டனை, அந்த தவறு இழைப்பவனுக்கு தண்டனை, தவறுகளை கண்டுபிடிக்காத தண்டனை. ஒருத்தர் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்தால் தண்டனை கொடுக்கணும்னா, கண்டுபிடிக்காட்டி நீ ஏன் அதை கண்டுபிடிக்கலாம் அவனுக்கும் தண்டனை கொடுக்கணும். இங்கே நீ எந்த மாநிலத்தை சேர்ந்து எந்த நாட்டை சேர்ந்தாலும் இங்கே இருக்கியா, நீ தமிழ் தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தமிழ் ஆட்சி மொழி வருகை பெயர் விடுதானாங்க. நீ யாராக இருந்தால் என்ன, தமிழை வருகை பெயர் பேணலாமா, அலுவல் நடைமுறை பண்ணலாமா இல்லையா, அதுக்கு பிறமொழி தேவை. ஆக இதெல்லாம் ஆக என்ன பண்ண வேண்டும், இந்த புதிய ஆட்சி மொழி சட்டத்தில் இன்னென்ன செயல்களுக்கு இன்னென்ன தண்டனை. அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமல் யானும் கடுங்கிறாரு. செய்தக்க இல்லை என்ன, இந்த பிறமொழியை கலந்து செய்யக்கூடாது செஞ்சு தமிழை எடுக்கிறோம். செய்தக்க செய்யாது என்னென்ன, தமிழை பின்பற்றப்பட வேண்டிய இடங்களில் எல்லாம் தமிழை பின்பற்றுவதில் அதனால கேட்டு. ஆமாம். ஆக இங்கே இல்லை, எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் தடுக்கிறோம். அடுத்து திரும்ப ஏதோ அரசு ஊழியருக்கு மட்டும்தான் இதுன்னு சொல்லி பேசக்கூடாது. மதுரையில் வந்து பெரிய மன்றம் ஒன்று, ராஜா முத்தியா மன்றம் அங்கே இருக்குது. நான் ஆட்சி மொழி கருத்தாங்க அங்கே மாதிரி முதல் நடத்தினேன். அப்போ எனக்கு பல இடத்தை எதிர்ப்பு வந்தது. அப்போ இணையக்க தான் பொறுப்பில் இருந்தார். அவர் என்ன கேட்டாங்கன்னா, இது என்ன நீங்கள் வெளியிடங்களாக வைக்கிறீங்க, பொதுமக்களுக்கு நடத்திட்டு இருக்கோம். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த மாவட்ட வளர்ச்சி மன்ற கூடம், அதான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எல்லாத்துலையும் இருக்கும், அங்கே நடத்தினா போதும்னார். நான் சொன்னேன், இதான் இது வரைக்கும் பண்ண தப்புங்க. ஆட்சி மொழி மக்களுக்கானது, மக்களுக்கும் தமிழ் எழுதுனா செல்லத்தக்கதுங்க உணர்வும் வரணும். பாதி பேர் அஞ்சு கொண்டு என்ன பண்ணால் தமிழ் எழுத மாட்டாங்க, அவங்களும் தெரியணும். அதனால் கண்டிப்பாக இவர் நடத்துகிறவர் இல்லை, இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே என்னார். செய்து அமைதியாக வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல பேர் நான் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, கெட்ட பேர் என்ன தான் சொல்லுவாங்க. வந்தவரை பார்த்தா கல்வி அமைச்சர் அரங்கனாக இருந்தேன். அவர் இவ்வளோ பெரிய கூட்டம் தமிழுக்கு வர எப்படின்னு கேட்டார். நான் என்ன பண்ணால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சுற்றறிக்கை போனேன், வரியை பதிவு எல்லாரும் கொண்டுன்னு சொல்லி. எல்லாரும் வரியை பதிவு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி பொதுமக்கள் கொண்டு போன பிறகு தொடர்ந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும், உனக்கு பரவுது. இது என்ன ஆட்சி மொழி பொதுமக்களுக்கானது. சட்டம் என்ன சொல்லுது, தமிழ்நாடு முழுமைக்கானு சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாடு முழுமை அரசு ஊழியர் மட்டுமா, மக்களும் சேர்ந்தது. ஆமாம். இன்னொன்று இந்த சட்டங்கள் பல குளறுபடி சொல்லுவாங்களா, ஆங்கில தட்டச்சு ஒப்படைத்து விட்டு தமிழ் தட்டச்சு படி வாங்கிக்கணும் ஒரு அரசானங்க. மதுரையில் கணேசன் ஐபிஎஸ் இருந்தார். என்னவா இருந்தார், காவல்துறை துணைத்தலைவர், டிஐஜி ஆஃப் போலீஸ். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து தமிழ் நல்ல தமிழால் வருங்க, தமிழ் அடிக்க முடியும், எங்கேயோ அப்போ சிரமப்பட்ட அலுவலில் அடித்து கொண்டு வந்தாங்க. என்ன கேட்டால் என்னங்க பண்ணலான்னு சொல்லி, இப்படி ஒப்படைக்கப்பட்டதெல்லாம் இருக்குங்க. நான் அமைச்சர் வராரு, வாங்க நான் சொல்லி தர சொல்லலாங்கன்னு கேட்டேன். வந்தார். இந்த மாதிரிங்க நல்ல தமிழாளர், தமிழை பயன்படுத்த நினைக்கிறாரு, தமிழ் தட்டச்சு பிரிவு. அதுக்கு என்ன, இந்த மாதிரி நிறைய தமிழ் தட்டச்சு பிரிவு கொடுத்துலாமேனார். சொல்கிறாரு, தமிழ் வளர்ச்சிக்கான அமைச்சர் இங்கே அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தமிழ் வளர்ச்சி எழும்பது இல்லை, இவர்கள் ஆங்கில தட்டச்சு பொறி ஒப்படைத்தால்தான் தமிழ் தட்டச்சு பொறி கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் கொடுக்க முடியாது. கொடுக்க இந்த பொறி சும்மா வச்சு கொடுத்தா என்ன, விதிவிலக்கப்பட்டு கொடுக்க வேண்டியதாங்க. ஒன்று தேவனை விதியில் கொடுப்பாங்களா இல்லையா. ஆக ஆர்வமாக தமிழை பயன்படுத்துன்னு ஒரு அதிகாரி கேட்டாலும் கூட கொடுக்க மனசு வரலையே. இப்படிப்பட்ட அதிகாரிலாம் கெடுதுங்க உங்களுக்கு என்ன நாட்டில். அது எந்த துறை சொன்னாங்க, செயலத்தில் ஏதாவது ஒரு துறை சொல்லியிருப்பாங்க, எங்கே இப்போ எனக்கு தெரியல வருகிறேன்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தண்டனையை வந்து செம்மையாகவும், அதாவது தவறு செய்து கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான்கிற அச்சமும் இருக்கணும். அந்த ஒரு அச்சம் இருந்தால்தான் அவர்கள் தமிழை பின்பற்ற தொடங்குவார்கள். தமிழ் எழுதாவிட்டால் திருப்பி அனுப்பணுங்கிறாங்க. கோப்பை யார் திருப்பி அனுப்புகிறா, சில அதிகாரிகள் இருக்காங்க. நான் ஏன் எனக்கு சில பேராக நினைவு சொன்னால் மீ வேறு யாராக இருந்து சொல்லாடுத்தவர்கள்ட. அது திரு கிறிஸ்தாக்காந்த் தான் உள்துறையில் சொல்லுவாங்க, என்கிட்ட வருவாங்க, இது எப்படிங்க எழுதுறதுன்னு கேட்டால், இல்லை எங்கள் கோப்பு தமிழ் அடி திருப்பி அனுப்பிடுவாருங்க அவரே. ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. திரு கிறிஸ்தாஸ்காந்திலாம் பண்ணியிருக்காரு, திரு பழனிசாமி தமிழ் கோப்பல் நிறையா பண்ணியிருக்காங்க, அவங்களாம் செய்கிறாங்க. அதனால் நிறையா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்கள. ஆனால் சொன்ன மீதி பேர் என்ன சொல்கிறான், பேர் வரக்கூடாது இல்லையா. மயிரில் மணிமாறன் ஐயா இப்போ இறந்துட்டார் அவர். நான் வந்து கரும்பலையில் தமிழை பட்டம் எழுதிடுவேன், வந்து படித்து பார்த்துட்டு போவார் அவர். மாவட்ட ஆட்சியர் பார்க்குற எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. அந்த உணர்வு வந்தது. ஏன் சொல்லணும்னா, அப்படி இருக்காங்க பல பேர். தண்டனை என்ன பண்ணுவாங்க, ரெண்டு இருக்கணும், தண்டனை இருக்கணும், நல்ல ஊக்கப்படுத்தணும். இப்போ அரசு ஊக்கப்படுத்துகிறாங்க. ஏதோ சில பரிசு 1000 ரூபா, சில சிறந்த அவர்களுக்கு பரிசாக கொடுக்க போதாது. என்ன கொடுக்கணும்னா, இந்திக்கு என்னென்ன உயர்வு தராங்க, ஆண்டு ஊதியர் கொடுங்க, முழுமையாக தமிழை ஒரு ஆண்டு ஒரு ஊதியர் கொடுக்கட்டவங்களுக்கு. அதே மாதிரி தமிழை பின்பற்றவில்லையா அவனுக்கு ஊதியரை நிறுத்துங்க, இந்த மாதிரி கொண்டு வரணும். ஆக தண்டனையும் இருக்கணும், ஊக்கம் பாராட்டம் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து சிறந்த ஆட்சி மொழி சட்டம், புதிய சட்ட தேவைக்கு இன்னொரு காரணம் என்னென்னா,
நம்ம என்னதான் வந்து இப்போ உள்ள சட்டத்தை வச்சு நீ தமிழ் எழுது சொன்னாலும் கூட இந்த காலம் அந்த கால பரமாக இருக்கும். அல்லது அந்த ஒரு துறை தலைவரோ அல்லது ஈயாப் அதிகாரியோ ஒரு தமிழர்களாக இருக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? இருக்காது. அதாவதுங்க இந்த சட்டம் வந்த பொழுது தமிழ் இதுக்கு ஒரு இடையில சமயம் அவ்வையனர் ராஜா அவர்கள் தமிழ் செயலாளர் இருந்தார். அவர் ஈயாப்பா கிடையாது. அவர் எப்படி ஈயாப்பா அதிகாரிகளை ஆய்வு பார்க்குறோன்னு சொல்லிக்கிட்டு என்ன அவர் குழு போடணும்னு சொல்லி ஆய்வு குழு போட்டு என்ன ஒரு விட்டு ஒன்றும் ஆகிட்டான். என்ன சொல்ல வரேன்னா எல்லா இடங்களையும் இவர்களுக்கு அதிகாரம் வரணும். என்ன பண்ணோம்? இந்த தமிழ் வருஷத்துக்கு முதல்ல இழுத்து மூடு. நான் சொல்கிறேன் அரசாங்கத்தை மூடிட்டு உண்மையாக சொல்கிறேங்க, நான் படத்தை சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா ஆட்சி தமிழ் செயலாக்க ஆணையம் தொடங்க. இந்த துறையில் இருக்கவங்களாம் அவர்களுக்கு தகுதியான விரும்பக்கூட அந்த பதவிக்கு அனுப்பிடலாம், தேவையில்லை. ஆட்சி தமிழ் செயலாக்க ஆணையத்தை நிறுவனம். இங்கே வந்து செயலகத்திலேயே ஒரு மொழிபெயர் பிரிவு இருக்குது, மொழிபெயர் இயக்குனர் இருக்கார், சட்டத்தமிழும் ஒரு பிரிவு இருக்குது. அதெல்லாம் வெளியே சட்டத்தமிழ் ஆணையம் இருக்குல்ல, இதெல்லாம் விரிவாக்கி தமிழ்நாட்டுக்கு எங்கே இருந்தாவது பிற மொழியில் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் வந்தாருன்னா அது தமிழ் தமிழில் தான் கீழே அனுப்பணும். யாராக இருந்தாலும் இந்த சட்டத்தின் நடைமுறை கொண்டு வந்துடணும். தாவூர் சொல்வார், கப்பல் வெளியே இருக்கணும், உள்ளே வந்தால் கரையோரம் வந்தால் கரை தட்டிடும், அங்கே பொருள் தான் உள்ளே வரணும், அந்த மொழி வந்து வெளியே இருக்கணும், மொழியில் இருக்க பொருள் தான் உள்ளே வரணும். அந்த மாதிரி அந்த ஆணையை எதாக தான் வரணும் கொண்டு வந்தால் என்ன உங்களுக்கு தமிழை பின்பற்றுவார்களா? ஆக இந்த சட்டத்தில் தமிழை எப்படி பின்பற்ற வேண்டும், தமிழ் தான் இருக்க வேண்டும், அதற்கு வாய்ப்பு. இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு ஏன் வேணும், அவங்க பிரிவு வேணுங்கிறது அப்போ தான் அந்த சட்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பழைய ஆணையில் ஒரு குறிப்பு இருக்கும், என்னென்னா தேவையான குறிப்பு தான் அடைப்பிற்குள்ளே வந்து தேவைப்படுவங்களும் ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கலாம். அது எப்பயும் இருக்கலாம். ஒரு சொல் வந்து நான் ஒரு சொல்லுக்கு தமிழ் நான் இதுன்னு நினைப்பேன், நீங்கள் நினைப்பீங்க, இது வேறவா இருக்கலாம். படிக்கிறவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க, இதுதான்றதுக்கு ஒரு அடைப்பில் இருக்கலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. அப்படி ஆனாலும் கூட சட்டம் தமிழில் இருந்தால் தானே தமிழக சட்டத்தை பயன்படுத்த முடியும். ஆட்சி தமிழ் செயலாக்க ஆணையத்தை அரசு உருவாக்க வேண்டும். அந்த ஆணையம் வந்து நீதிமன்ற ஆணை பெற்று நடவடிக்கை எடுக்கணும் தவறு செய்து. ஏன் இந்த சொல்ல வந்து அவைன்ற சொல்ல வந்து எது தெரியுமா? அந்த குழுக்கு பரிந்துரைக்குதா என்ன சொல்கிறாங்க, இப்போ உள்ள விதிப்படி அரசு பணியாளர் நடத்தை விதின்னு இருக்குங்க, அந்த நடத்தை விதிகள் நடவடிக்கை எடுக்கலான் இருக்குங்க. இப்போ ஒரு தமிழ் வளர்ச்சி அதிகாரி போய் உதவி இயக்கிறோம், துணை இயக்கிறோம், யாரோ ஒருவாள் இயக்கிறோம் போய் இந்த நடவடிக்கைன்னு எழுதி அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாமல் போகலாம். கண்டுரைப்பா என்ன பயன் இருக்குது? இவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கும். இவர் ஒரு இடத்த தவறு செய்கிறாரா, இவர்களுக்கு அந்த அதை பொறுத்தளவில் ஆட்சி தமிழ் மீறலை பொறுத்தளவில் இது தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகளுக்கு தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா தான் அவர்களுக்கு அச்சம் இருக்கும். ஆகா இவ வர்றாங்களா, நம்ம தமிழில் பழுதாட்டி நமக்கு தண்டனை இருக்கணும், வருவாங்க, பயப்படாங்க. திரும்ப தூரம் வலியுறுத்தணும் என்றால் தமிழ் மட்டுமே சொல்லத்தக்கது. ஆமாம், இப்போ சட்டமும் வேணுன்றீங்க, செயலாக்குறதுக்கு ஒரு ஆணையம். அதுதான் தமிழ் வளர்ச்சித்துறை வேண்டாங்கிறேன். பழைய குறியுது இருக்கிறதே காப்பாற்ற முடியல, அப்புறம் வேண்டாம் அவங்கள வீட்டுக்கு நம்ம சொல்ல அந்த அவங்களுக்கு தகுந்த வேலையை அனுப்பிட வேண்டியதான். இதில் தகுதியானதை எடுத்துக்கலாம். இதில் நல்லா மொழிபெயர்ப்பு திறமையெல்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் பயன்படுத்த வேண்டாங்க. அப்படி தமிழ் வளர்ச்சி இயக்கங்கிற ஒன்றும் தேவையில்லை. ஏன் பேரலாம், அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதனால சொல்ல வேற ஒன்று, அவங்க யார் மேலே சினம் கிடையாது. எனக்கு எந்த அதிகாரம் இல்லை, என்ன பண்ண போகிறாங்களால அதிகாரமே இல்லாமல். ஆனால் ஆணையம் கொடுத்து அவர் நீதிபதிக்குள்ள அதிகாரத்துக்குள்ள என்ன உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்காக இங்கே வடக்கட மாநிலங்கள்ந்து ஆணையர் பேர் இருக்கிறத பார்த்தேன். இந்த மாதிரி ஹரியானாவில் இங்கே நான் பார்த்தேன். இந்த மாதிரி சில இடம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆணையம்னாலே கொஞ்சம் கூடுதல் தகுதிகளை நிறுத்துறாங்க இயக்கிறங்கிறவரை மக்கள் மனத்தில். ஆக அந்த எண்ணம் இருக்கும் பொழுது அச்சம் வரும் மக்களுக்கு. ஒரு தகவல் ஆய்வுக்கு போக வேண்டிய தேவையில்லை, இவர் பார்வையில் படுத்த வச்சுங்க தமிழ் பயன்படுத்த உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதாவது பட்டியல் இதெல்லாம் பொறுத்தவரை தமிழ்நாட்டு செல்லாது, அது தன்னால் போயிடும். உங்களுக்கு உரிமை தமிழ்நாட்டு செல்லாதான். ஆனால் இவனா கண்ணமுடைய பேரை வைத்து கொண்டு என்ன பண்ணுறது? ஏன்னா இந்த இவங்களை பார்த்தாங்க, இந்த உணவு விடுவித்திருக்கலாம் இருக்காங்களே, பிறமொழி சொல் நிறையா பயன்படுத்தாங்க. ஒரு திருமண வரவேற்புங்க போயிருந்தாங்க, ஒரு பெரிய ஒரு தமிழ் அறிஞரோட பையனுக்கு திருமணத்துக்கு வெளியே வந்து வரவேற்புகள்லாம் வந்து ஆங்கிலத்தில் இருந்தது. எனக்கு இது ஆங்கிலத்துக்கு என்ன இதுன்னு கேட்டேன். ஐயோ நான் சண்டை போட்டேங்க, நாங்கள் கொடுக்குற அன்பளிப்பு நாங்கள் ஆங்கிலத்தான் இப்போன்னு சொல்லிட்டாங்க. வாயா நேராக போனேன், என்னங்க இது என்ன நான் கொடுக்குற அன்பளிப்பேனா, நீ அன்பளிப்பு கண்டது வைக்க முடியாதியா, நீ அன்பளிப்பு தமிழை வேணா வையே, இந்த பலகை எடு, நீ உடனே தமிழை தமிழை விட வைக்க இருக்குது. இந்த ஃபிக்ஸோகிராஃப்னு தமிழில் இருக்குது, ஒருத்தர் இருக்குது வெய்ய, நீ ஏட்டி வேறாவே முதல்ல பலகையை தூக்கு, அது பலகை அங்கே இருக்காது, மிரட்டினா தான் கேட்குறாங்க. வேறு தமிழை எதுக்கு இப்படி பண்ணுறது? பல கோயில் மருத்துவமனைலாம் பண்ண நமஸ்காரம் தான் சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறாங்களே அவனுக்கு அங்கேருந்து மேலேருந்து வருது, நாங்கள் சொல்லலைங்க பெங்களூர்லேருந்து வந்ததுங்க. ஏங்க பெங்களூர் வந்ததுன்னு கேட்டேன். அவங்களுங்க டெல்லியிலேருந்து வந்ததுங்கிற ஒவ்வொன்றா சொன்னோம். ஆக இப்படிலாம் எவ்வளோ இல்லாமங்கய்யா, ஒரு சாதிக்காரர்கள், ஒரு நாங்கள் உயர் சாதின்னு சொல்கிறவங்க கூட இந்த வணக்கம் சொல்கிறது நமஸ்காரம். ஆமாம் ஆமாம், இதான் ஒரு ஒரு சைன் வந்து பார்த்து நமஸ்காரம் நாங்கள், ஏன்னா நீங்கள் வணக்கம் சொல்லலையம்மான்னு அதான் சொல்லிட்டேனே சார், நமஸ்காரம் சொல்லு,
இல்லை வணக்கம் சொல்லலைன்னு திருப்பி நான் சொல்கிறேங்க எப்போம்மா வந்தோம் நமஸ்காரங்க என்ன சொன்னீங்க நமஸ்காரம் வணக்கமாக சொன்னீங்க என்ன நீங்கள் வணக்கம் சொல்ல நமஸ்காரம் எதுக்கு சொல்லிங்க நீங்கள் ஓ அப்பா அவங்களுக்கு புரிஞ்சுது இப்படி பல பேர் பண்ணுறது எதுக்குன்னா அது பழக்கத்தை ஊறினதுங்க. இல்லை பழக்கமா அல்லது பழக்கத்தை ஊறிட்டாங்க. அது குறிப்பிட்ட ஒரு இது இல்லை, குறிப்பிட்ட அப்படி தான் இருக்காங்க அந்த துறையை சார்ந்தவங்கலாம். அது பழக்கத்தில் சிலரும் நீங்கள் சும்மா இருக்காங்க. இப்போ நான் இந்த இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிற பற்றி நடவடிக்கிற அதிகாரத்துக்கு ஆணையம் வந்துட்டு அவங்களுக்கே இருக்கும், தேவை கிடையாங்கிறது. மாநில ஆணையத்துக்கே தலைமை செயலகத்துக்கு ஒரு மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில ஆணையத்துக்கு கொடுக்கணும், தனியார் தேவையில்லை. இப்போ ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னா அதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்தாதான் அது செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது. ஒன்றுமே இல்லாமல் நம்ம பல இடம் குறை சொல்லியிருக்கேன். ஒன்றுமே இல்லாமல் செயல் என்ன லாபம் நமக்கு? அவர் செய்யக்கூடிய திறமை உள்ளவர்களை போடணும். அந்த திறமைங்கிறது அச்சமின்றி அவன் பயன்படுத்த வேண்டும். அச்சமின்றி நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நடவடிக்கை எடுக்க அஞ்சுவாங்க சில பேர், நம்ம எதுக்குங்கன்னு சொல்லி வேண்டாங்க வாயளவில் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, தவறு செய்வது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க. நீங்கள் என்ன சொல்கிறேன், திருவள்ளுவர் என்ன சொன்ன, கடிதோச்சி மில்லையறிகன்னாரு. நீ அவனும் வேலை வீட்டில் நிற்க வேண்டாம், ஓங்கு தட்டி கொடு. அந்த ஓங்குற மாதிரி வந்தாலும் அச்சம் வரும். சரி போப்பா இந்த இடம் விட்டாச்சு இனிமே பண்ணாத, அந்த அச்சம் இருந்தால் போதும் உனக்கு. அந்த மாதிரி உணர்வு உண்டாக்கணும். அப்படி உணர்வு உண்டாக்கினா தான் சரியாக இருக்கும். ஆக நம்ம அரசுக்கு திருப்பி வேண்டுகோள் விடுக்கின்ற என்னவென்றால், ஏன்னா எழுதியிருக்கேன் அதை, நீங்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அது தமிழ்நாடு முழுவதுக்கும் இருக்க வேண்டிய எண்ணங்கள். ஏதோ இந்த அரசு ஊழியர்களுக்கு என்று எண்ணாதீர்கள். தமிழ்நாடு முழுக்க இருக்க வேண்டும் என்றால் இப்போது இருக்கிற சட்டத்தை தூக்கி இருந்து புதிய சட்டத்தை கொண்டு வாருங்கள். புதிய சட்டத்தை கொண்டு வரும் பொழுது இப்போதைய தமிழோட்சி இயக்கத்தை மூடிவிட்டு, அதாவது ஆட்சி தமிழ் செயலாக்க ஆணையம் என்று உருவாக்குங்கள். இதில் தமிழ் செயலாக்க ஆணையம், இந்த ஆணையத்திற்கு முழு அதிகாரம் கொடுங்கள். முழு அதிகாரம் என்றால் நிறைவேற்றுவது, நிறைவேற்றாத தண்டனை கொடுப்பது, சிறப்பான ஏற்று ஊக்கமளித்து பரிசு வழங்குவது, அது நிதி ஒதுக்கட்டும். இதுக்காக நீங்கள் அந்த துறைக்கு இந்த துறைக்கு உங்கள் துறையில் என்ன தப்பு செய்கிறார் நடவடிக்கை சொல்ல வேண்டியது. இவரே தவறு செய்ய நடவடிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் வச்சுங்களேன் வேறு எந்த தேவையில்லைங்க. எவ்வளோ விரைவில் வரும் தமிழ் வந்துடுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், நான் முதலில் சொல்கிறேன், எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் தமிழ் இருக்காதுங்க. ஐயா, இந்த ஆட்சி மொழி சட்டங்கள்லாம் தமிழ்நாடுக்கு மட்டும்தானா அல்லது தமிழ் பேசுகிற மற்ற மாநிலங்கள் அதுக்கெல்லாம்? அதாவது பல மாநிலம் தமிழ் பேசினாலும் கூட அடிப்படையாக பார்க்க வேண்டியது புதுச்சேரி மாநிலம். அங்கு பிறமொழி மலையாளம் தெலுங்கு பேசக்கூடிய சில போய் இருக்கிறேன், ஆனாலும் பெரும்பான்மை தமிழ் தான். நீங்கள் பார்த்தீர்கள் ஒன்றிய அரசு ஆளக்கூடிய ஆளுங்கட்சி அங்கே புதுச்சேரி ஆழ்ந்தென்றால் தமிழ் அழிக்கப்படுகிறது, தமிழ் இல்லாமல் போகிறது. அவரது கல்வி திட்டம் தமிழ்நாடு தான் இருந்தது இதுவரை. நல்ல தமிழ் பெற வைத்துக் கொண்டிருந்த தமிழிசைவர் ஆளுநராக இருக்கும் பொழுது மத்திய பாடக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டார், சிபிஎஸ்சி கொண்டு வந்து விட்டு தமிழை அழித்து கொண்டிருந்தார். அவரது காரணம் அவர் தான். அது அவர் தந்தையார் குமரியனந்தன் தமிழுக்காக போராடியவர். பணவிடைத்தால் மணியார் பாமார தமிழில் வர வேண்டும் என்பது போன்று பல போராடி இவர் பாருங்கள் அங்கே இந்திக்கு வெளியிட்டுட்டார். அங்கு பார்த்தீங்கன்னா முத்திரையில் சத்தியமேவ ஜெயந்தி தான் இருக்கும். அங்கு பல இடங்கள் அங்கு தமிழ் துறை என்று தனி துறையும் இல்லை. அங்கு பல இடங்களில் தமிழ் பறக்கப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் நல்ல தமிழ் அதிகாரிகளாம் பார்த்தால் விருதுகள் பரிசுகள் அங்கு செய்யக்கூடியவர்களும் இருக்கின்ற அங்கும் இருக்கின்றார் தமிழ்நாட்டை பின்பற்றி. ஆனாலும் கூட அங்கு ஒன்றிய அரசு நிழல் அரசாக இருக்கின்ற காரணத்தால் அங்கு தமிழ் இல்லை. அங்கு தமிழ் முதலில் தனி மாநிலமாக இருக்க வேண்டும். நான் குறிப்பிட்டிருப்பேன், புதுச்சேரி சுற்றியுள்ள சில பகுதிகளை கூட தமிழ்நாட்டை எடுத்து கொடுத்துட்டு கூட அது தனி மாநிலமாக ஆக்கலாம் என்று. தனி மாநிலம் ஆகிறதோ இல்லையோ அங்கே முழுமையாக தமிழ் இருக்க வேண்டும். அங்குள்ள புதுச்சேரி வாழ் மக்களே, நீங்கள் உங்களை ஆள்வோர் ஒன்றிய அரசு கட்சியை சார்ந்து இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் இந்திக்கு இடம் கொடுக்காதீர்கள், நீங்கள் தமிழுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அங்கு பல்வேறு நிலைகளே தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. மத்திய அரசின் அந்த ஒன்றிய அரசின் பல கல்விக்கூடங்கள் வந்து விடுகிறது. அங்கு தமிழ் இல்லாமல் போகிறது, அலுவலகங்கள் இருக்கின்றன, தமிழ் இல்லாமல் போகின்றது. ஆக அது புதுச்சேரி என்பது என்னதான் இருந்தாலும் கூட அது பிரெஞ்சு ஆலைக்கு உட்பட்டிருந்தாலும் கூட அதுவும் தமிழ் பகுதி தான். ஆக நீங்களும் தமிழர்கள் தான் என்பது உங்களுக்கே தெரியும். அங்கிருந்து தான் புதுவை கோயிலெல்லாம் குரல் கொடுத்தது பாரதிதாசன். ஆமாம், நமது பாட்டுக்குறக்குள்ள பாரதியாருக்கு அடைக்கலம் தந்தது புதுச்சேரி. ஆக தமிழ் மணந்த அந்த புதுச்சேரியிலே இன்றைக்கு தமிழ் மணக்கவில்லை. ஆக இந்த ஆட்சி தமிழ் என்று சொல்வதெல்லாம் உங்களுக்கும் எடுத்துக்கொண்டு நீங்களும் இதற்கென சட்டத்தை தமிழ் புதுச்சேரி பின்பற்ற வேண்டும் அரசை வலியுறுத்தி அந்த சட்டத்தின் மூலமாக நான் இங்கு குறிப்பிட்டது போன்று ஆட்சி தமிழ் செயலாக்க ஆணையம் ஒன்றை நிறுவச் செய்யுங்கள். அந்த ஆணையம் மூலமாக எல்லா இடங்களும் தமிழ் இருக்க செய்யுங்கள். தமிழை துரத்துவோரை நீங்கள் துரத்துங்கள். நன்றிங்க. ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும், புதிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று கருத்துக்களை முன்வைத்தீர்கள். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.